வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடக்கு மாகாணங்களில் கடந்த தினங்களில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் வருகையில் அவரது தலைமையிலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரியும். வெளிப்படையாக அபிவிருத்தி திட்டங்களாகவே தோன்றினாலும் அரசியலில் ஆழமாக பார்த்தால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வாக்கு வேட்டை அபிவிருத்தியாக தெரியும். அதாவது காலாகாலமாக இருந்த மக்களின் வாக்களிப்பு மனநிலை மாறி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுர்குமார திசாநாயக்க கிழக்கு மாகாணம் தவிர்த்த ஏனைய பிரதேசங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார். அதையொட்டி அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருந்தது. அதனால் வடக்கில் தமிழரசு கட்சிகளின் ஆதிக்கம் சரிந்து தேசிய மக்கள் சக்தி கூடுதல் ஆசனங்களை பெற்றுக் கொண்டது. ஆனாலும் அண்மையில் நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக அளவு வாக்களிப்பு வீதம் அரசாங்கத்திற்கு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கிடைக்கவில்லை. இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பிலேயே தற்போதைய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக கவனிக்கப்படுகின்றது. வடக்கில் தமிழ் மக்கள் அரசாங்கத்துடன் அல்லது பெரும்பான்மை கட்சிகளுடன் இணக்கமாக இருக்கின்றார்கள் என்றும் அல்லது வடக்கு மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் பாரபட்சமின்றி வழங்குகிறது என்பதையும், இன்னொரு பக்கம் வடக்கு மக்களுக்கு போரினால் ஏற்பட்ட இழப்புகளை ஆற்றுப்படுத்துவதற்கு தென்னிலங்கை அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்பதை சர்வதேசத்திற்கோ அல்லது அது சார்ந்த அமைப்புகளுக்கோ காட்டுவதற்காக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கிலிருந்து ஆரம்பிக்கப்படுவது ஒரு மறைமுகமான அரசியல். இந்த நிலையில் ஜனாதிபதியினால் அண்மைய அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தாலும் இவை எவ்வளவு தூரம் மக்களுக்கு உடனடி பலன் கொடுக்கும் என்ற விமர்சனங்கள் எழாமல் இல்லை. இந்த விடயங்களை சுட்டிக்காட்டும் அர்ஜுனா எம்பி இந்த அபிவிருத்திகள் தொடர்பாக நன்மை தீமைகளை பேசும் அதே நேரம் அரசு தொடர்பாக சில விமர்சனங்களையும் முன்வைக்கின்றார். இதை சற்று விரிவாக பார்த்தால் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அண்மைய யாழ் விஜயத்தின் போது மயிலட்டி துறைமுக புனரமைப்பு, யாழ்ப்பாண நூலக புனரமைப்பு, கடவுச்சீட்டு அலுவலக திறப்பு, கிரிக்கெட் மைதான அடிக்கல் நாட்டு விழா, வட்டுவாகல் பால புனரமைப்பு, வடக்கில் தெங்கு முக்கோண வலயம், கச்சத்தீவு புறப்பாடு ஆகியவை இடம்பெற்றிருந்தது. இதில் குறிப்பாக மிக முக்கியத்துவம் பெற்றது ஜனாதிபதி கச்சத்தீவு சென்ற விடயம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்த நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் இதுவரை செல்லாத கச்சத்தீவிற்கு சென்று அந்த மண்ணில் இருந்து இது எங்கள் மண், இதை நாங்கள் இந்தியாவிற்கு தரமாட்டோம், விஜய் கிட்ட சொல்லுங்கள் கச்சத்தீவை தரமாட்டோம் என்று சொல்லிய ஜனாதிபதிக்கு நன்றி கூறினார் அர்ஜுனா. இது ஒரு புறம் இருக்க மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட புனரமைப்பு பணியை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். மயிலட்டி மக்கள் தங்களின் பிரச்சனைகளை பார்வையிட்டு நாடாளுமன்றத்தில் கதைக்குமாறு கூறி அழைத்த போது அந்த அழைப்பை ஏற்று 2 மாதத்திற்கு முன்னரே அங்கு சென்று துறைமுகத்தை பார்வையிட்டதாகவும் பொதுமக்கள் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தில் தாம் கலந்து கொண்டதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டார். அங்கு சென்று பார்வையிட்டதில் மயிலட்டி துறைமுகம் 2018ஆம் ஆண்டு தொடக்கம் 2022 காலப்பகுதியில் 200 மில்லியன் பெறுமதியான பணத்தில் திருத்திக் கொள்ளதையும் அங்கு குறிப்பிட்ட அளவு சிறிய குடும்பங்கள் தான் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். மயிலட்டி துறைமுகம் சார்ந்த பிரச்சனையில் அங்கு மீன்பிடி தொழில் செய்பவர்கள் சிறிய படகுகளை கொண்டுள்ளனர். ஆனால் இந்திய ரோலர் படகு மிகவும் பெரியது. இவ்வாறு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு கைதான இந்திய மீனவர்களின் படகுகளை வழக்கு நிமித்தம் மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அர்ஜுனா எம்பி கூறினார். அங்கு இப்படியான படகுகளை வைத்திருந்தால் தமிழ் மீனவர்கள் எப்படி மீன்பிடி துறையில் ஈடுபடுவது என்ற கேள்வியை முன்வைக்கும் அர்ஜுனா, மீன்களை வாகனத்தில் ஏற்றுவது முதற்கொண்டு பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான நிலைமையில் அமைச்சர் சந்திரசேகரின் வேண்டுதலில் ஏற்று 3ஆம் கட்ட புனரமைப்பை செய்திருக்கின்றார் ஜனாதிபதி என்றார் அர்ஜுனா. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுத்திருக்கின்ற தீர்மானங்கள் முதலாவது 300 படகுகளையும் ஆழ்கடலில் நிறுத்துவது, தேவையில்லாத அரசுடைமையாக்கப்பட்ட படகுகளை கடலுக்குள் இறக்குவது தொடர்பான முடிவுகளை எடுத்திருக்கும் நிலையில் ஜனாதிபதி திரையையும் விலகி கல்லையும் நாட்டிவிட்டு சென்றுள்ளார் என்றார் நக்கலாங்க. தொடர்ந்து தெரிவித்த அர்ஜுனா, இனிமேல் யாரும் கொழும்பு போய் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் காத்திருக்காமல் வடக்கில் தமிழ் மக்களுக்காக அந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சியான விடயம்தான். நாட்டில் அதிக தூரம் உள்ள இடத்தில் ஒரு கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறப்பது ஜனாதிபதியின் கடமை என்று கூறும் அர்ஜுனா, எந்த ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த விடயத்தை செய்திருப்பார்கள். அது ரணிலாக இருந்தாலும் சரி, மகிந்தவாக இருந்தாலும் சரி, நாமலாக இருந்தாலும் சரி. ஆனால் வடக்கு மக்களின் வாக்குகளை பெறுவதற்காகவும் அரச வேலைகளை இலகுவாக்குவதற்காகவும் அனுர அரசாங்கம் இந்த வேலைகளை மிகவும் அவசரமாக செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் என்கின்றார் அர்ஜுனா. 3ஆவதாக யாழ்ப்பாண நூலகம் 100 மில்லியன் இலத்திரனியல் நூலகமாக மாற்றுவது. வரவு செலவு திட்டத்தில் நூலகத்திற்காக ஒதுக்கியது 100 மில்லியன் என்று குறிப்பிடும் அர்ஜுனா, கம்பகா மாவட்டத்திற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு 35 பில்லியன் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகிறார். தண்ணீர் இல்லாமல் போராட்டம் செய்யவில்லை, அங்கு யாருமே தண்ணீர் இல்லாமல் வாழ்வே இல்லை. அதனால் இதில் திருத்தங்களை முன்னெடுத்து அதை திறப்பதற்கு 35 பில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் என்று உதாரணம் காட்டும் அர்ஜுனா, இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் எரிக்கப்பட்ட நூலகத்திற்கு 100 மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்கிறார்.
சிங்கள காடியர்களால் எரிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு இப்போது இலத்திரனிய நூலமாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் வெறும் சொற்ப சதவீதம் மட்டுமே ஒதுக்கியுள்ளது. அதே நேரம் கிழக்கு மாகாணத்திற்கு எதுவும் கொடுக்கவில்லை. அங்கு பூச்சாண்டி காட்ட முடியாது. ஏனென்றால் அங்கு வாக்குகளை பெற முடியாது. அங்கு ஓரளவு இன உணர்வுள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். அடுத்து தெங்கு முக்கோண வலயம் ஆரம்பித்து 20,000 தொடக்கம் 30,000 தென்னங்கன்றுகளை முல்லைத்தீவிலிருந்து நடுவதற்காக ஆரம்பித்துள்ளது நல்ல விடயம். இது ஒரு புரட்சிகரமான வேளாண்மை நோக்கிய செயல். ஆனால் இது 15 தொடக்கம் 20 வருடங்களின் பின்தான் பயன் கிடைக்கும். அந்த பயனை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இருக்குமா என்பது கேள்வி என்றார் அர்ஜுனா. இப்படி 20,000 30,000 தென்னங்கன்றுகளை வாய்ப்பதை விட கிளிநொச்சி மாவட்டத்தில் பொருளாதார அபிவிருத்திகளை முன்னெடுக்கலாம். ஒரு தீயணைப்பு வாகனம், பல்கலைக்கழகம், பொருளாதார மத்திய நிலையம், பாடசாலைகள் நன்றாக இயங்குவதற்கான வசதிகள் போன்றவற்றை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கலாம். அனுருகுமார திசாநாயக்க, பிமல் ரத்நாயக் ஆகியோர் கூறும்போது வடக்கு வலிகளை கண்ட பூமி அதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். முல்லைத்தீவு மக்களே, நீங்கள் தான் காயங்கள் கண்ட மக்கள். நீங்கள் சொல்லுங்கள், தென்னங்கன்றுகளை நட்டால் உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திடுமா என்று அந்த கேள்வியை மக்களிடத்தை விட்டு சென்றார். அதே போல் மண்டைத்தீவில் அமைக்கப்படும் கிரிக்கெட் மைதானம் தொடர்பில் கருத்து தெரிவித்தவர் செம்மணி புதைகுழி போல் அங்கும் புதைகுழிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் இதனை மறைக்கும் சூழ்ச்சியாகவே இது தோன்றுகிறது என்றார். அத்துடன் குறித்த துடுப்பாட்ட மைதானம் சர்வதேச தரத்தில் கட்டப்படும் நிலையில் இங்கு உள்ளூர் வீரர்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எனவே இது வெறும் கண்துடைப்பு என்பதுடன் எல்லாமே தேர்தல் அரசியல் என்றார் அர்ஜுனா. தற்போதைய அரசியல் பற்றி குறிப்பிட்ட அர்ஜுனா, அரசியல்வாதி ஆவதற்கு ஒரு அடிப்படை தகுதி கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைக்கின்றார். படித்த சமூகத்திற்கு ஒரு தலைமைத்துவமாக இருப்பதற்கும் படிக்காத சமூகத்திற்கு ஒரு தலைமைத்துவமாக இருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. தனது அரசியலில் இவ்வாறான தடைகளை தாண்டி இனிவரும் மாகாண சபை தேர்தலில் ஒரு படித்த சமூகத்தை ஒன்றிணைத்து அரசியலில் பயணிப்பதற்காக காத்திருப்பதாக தெரிவிக்கின்றார். படித்த சமூகத்தையும் தாண்டி நல்ல மனிதர்களை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி, ஆனால் அவ்வளவு பேரை தேடுவது கடினம் என்பதால் படித்த சமூகத்தை மாகாண சபை தேர்தலுக்காக எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அரசாங்கத்தின் சமீபத்திய நிலைப்பாட்டின்படி கச்சத்தீவு தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலும் தேவையில்லை. ஏனெனில் அது இலங்கைக்கு சொந்தமான நிலப்பரப்பு. இதனை வலியுறுத்தியவர் அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சமீபத்தில் யாழ்ப்பாணுக்கு விஜயம் செய்த போது அபிவிருத்தி திட்டங்களுடன் இணைந்து கச்சத்தீவிற்கும் பயணம் சென்றிருந்தார். இதனை சில தென்னிந்திய அரசியல்வாதிகள் தங்கள் அரசியலின் அட்டகாசத்திற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்றே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கச்சத்தீவு தொடர்பான விவாதம் புதியதல்ல. 1974 ஆண்டில் இலங்கை இந்திய இடையிலான எல்லை ஒப்பந்தத்தின் மூலம் கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு சொந்தமானதாக அங்கீகரிக்கப்பட்டது. இருந்த போதும் இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இதனை அடிக்கடி முன்வைத்து வருகின்றார்கள். ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் வாக்காளர்களின் உணர்வுகளை தூண்டும் கருவியாக கச்சத்தீவு விவகாரம் பயன்படுத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் கருத்துப்படி கச்சத்தீவு விஜயம் ஜனாதிபதியின் சாதாரண உத்தியோகபூர்வ நடவடிக்கையாகவே கருதப்பட வேண்டும். ஆனால் இந்திய பக்கத்தில் குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் கச்சத்தீவு இனமும் இழந்த நிலம் என்ற உணர்வை தூண்டும் சின்னமாகவே உள்ளது. இதனை வாக்குகளை பெறும் கருவியாக்குவதே அங்குள்ள கட்சிகளின் அரசியல் வழக்கம். இது இலங்கைக்கு பொருந்தாது. இலங்கையின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு ஒருபோதும் மாறவில்லை. கச்சத்தீவு எமக்கு சொந்தமானது, எமது இறையாண்மையின் கீழ் உள்ளது. எனவே இதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்த தேவையில்லை என்பது அரசினுடைய வாதமாகும். இலங்கை அரசு கச்சத்தீவை அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா மையமாக மாற்றுவதற்காக விரும்புகின்றது. இதன் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு பொருளாதார பலன்கள் கிடைப்பதோடு கச்சத்தீவின் தேசிய முக்கியத்துவமும் வலுப்படுத்தப்படலாம். இந்தியாவின் அரசியல் அழுத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் கச்சத்தீவின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் இலங்கையின் இறையாண்மை அடையாளமாக காணப்படும். இந்திய அரசியலில் கச்சத்தீவு ஒரு உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை. இலங்கை அரசியலில் கச்சத்தீவு ஒரு தேசிய உரிமை, அதே சமயம் அபிவிருத்தி வாய்ப்பு. இரு நாடுகளின் அரசியல் கோணங்களும் வெவ்வேறானவை. இந்தியா உத்தியோகபூர்வமாக கச்சத்தீவின் மீது உரிமை கோரவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அதனை ஒரு விவாத கருவியாக கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மேற்கொண்ட விஜயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுவரை எந்த இலங்கை ஜனாதிபதியும் கச்சத்தீவுக்கு செல்லாத நிலையில் இந்த விஜயம் இலங்கையின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் செயற்பாடாகவே கருதப்படுகின்றது. கச்சத்தீவு தொடர்பான அரசியல் சிக்கல்கள் தொடர்ந்தாலும் இலங்கை அரசு உறுதியான நிலையில் உள்ளது. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது, அதில் சந்தேகம் ஏதும் இல்லை. இந்த விவகாரத்தை தென்னிந்திய அரசியல்வாதிகள் எவ்வளவு பயன்படுத்தினாலும் கச்சத்தீவு தொடர்பாக இலங்கை பக்கம் உரையாடல்களுக்கோ சமரசத்திற்கோ இடமளிக்கப் போவதில்லை. இது இலங்கையின் தேசிய இறையாண்மை, அதே சமயம் அபிவிருத்தி திறன் கொண்ட நிலப்பரப்பு என்ற உரிமை தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது.